சீஷர்களுக்கு ஊழிய உபதேசம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுடைய ஊழிய பாதைகளில் பாடுகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. தாங்கள் செய்யும் ஊழியத்தில் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்பதை ஊழியக்காரர்கள் எதிர்பார்த்து அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை எப்படி தாங்கிக் கொள்வது, பிரச்சனைகள் மத்தியிலும் எவ்வாறு தொடர்ந்து ஊழியத்தில் ஈடுபடுவது
போன்ற காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த வசன பகுதியில் உபதேசம் பண்ணுகிறார். இங்கு கூறப்பட்டிருக்கும் சத்தியம் அப்போஸ்தலர்கள் இப்போது செய்யப்போகும் ஊழியத்திற்கு மாத்திரமல்ல, இனிமேல் செய்யப்போகும் ஊழியத்திற்கும் ஆலோசனையாக உள்ளது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர்களின் ஊழியம் விரிவடைந்தது. அவர்கள் உலகம் முழுவதும் சென்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை பிரசங்கித்தார்கள். ஊழியங்களில் பல பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். சிலர் இரத்த சாட்சிகளாகவும் மரித்தார்கள். இவற்றையெல்லாம் எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த வசன பகுதியில் அவர்களுக்கு வரப்போகும் பிரச்சனைகளை குறித்து முன்னறிவிக்கிறார். அப்போஸ்தலர்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்திலோ பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. பிரச்சனைகள் வரும் முன்பே அவற்றை பற்றி எச்சரித்து கூறுவது மிகவும் நல்லது. ஒரு பிரச்சனையும் வராது என்று கூறிவிட்டு திடீரென்று பிரச்சனைகள் வந்தால் அதிர்ச்சியாக இருக்கும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஆரம்பத்திலேயே நல்ல அஸ்திவாரம் போட்டு கட்டி எழுப்புகிறார். பிரச்சனைகள் வரும்போது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை நினைவு கூர்ந்து பிரச்சனைகளை தாங்கிக் கொள்வார்கள். பிரச்சனைகள் வழியாக கடந்து சென்று கர்த்தருக்காக தொடர்ந்து ஊழியம் செய்வார்கள். இந்த வசன பகுதியில் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கும் உபதேசங்களை 4 பிரிவாக பிரிக்கலாம். அவையாவன: ஊழியத்தில் எதிர்பார்க்க வேண்டிய பிரச்சனைகள், ஊழியத்தில் யார் மூலமாக பிரச்சனைகள் வரும், ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் கூறும் ஆலோசனைகள், ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் கூறும் ஆறுதல்கள். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது தங்களுக்கு பிரச்சனைகள் வருவதை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்து தமது தீர்க்க தரிசனத்தினால் காண்கிறார். பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும் போது தங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் அப்போஸ்தலர்கள் ஆச்சரியப்படக்கூடாது, அதிர்ச்சி அடையக்கூடாது. பிரச்சனைகள் வரும் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருப்பதினால் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய விசுவாசத்தை கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்படும் ஆடுகள். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அப்போஸ்தலர்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாகவே வரப்போகிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இவர்களை அனுப்புவதாக கூறுகிறார். ஆடுகள் சாதுவான பிராணி. இவற்றால் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. திடீரென்று ஓநாய்கள் வரும்போது இவற்றால் தப்பித்து ஓட முடியாது, பயந்து நடுங்கும். இந்த ஆடுகளைப் போலத்தான் ஊழியக்காரர்களும் உலகத்தார் மத்தியில் அனுப்பப்படுகிறார்கள். சூழ்நிலை பயப்படும்படியாக இருக்கிறது. ஓநாய்கள் ஆடுகளை பீறி போடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இவற்றின் மத்தியிலும் ஒரு ஆறுதலான சத்தியம் என்னவென்றால், நம்மை அனுப்புகிறவர் நம்மை அழைத்த கர்த்தரே. நம்மை அனுப்புகிறவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஆகையினால் ஓநாய்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் போது ஓநாய்களை பார்த்து பயப்படக்கூடாது. நம்மை பாதுகாக்கும் கர்த்தரையே நோக்கி பார்த்து பலப்பட வேண்டும். மாய்மாலக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பேராசை பிடித்த அதிகாரிகள் ஆகியோருக்கு ஓநாய் அடையாளம். சர்ப்பம் யாரையும் நேரடியாக தாக்காது. உடல் முழுவதும் விஷம் நிறைந்தது, மறைந்திருந்து தாக்கும். ஆனால் புறாக்களோ கபடற்றவை. பழங்காலத்தில் சூது, சாதுரியம், ஞானம் ஆகியவற்றிற்கு சர்ப்பங்களை அடையாளமாக சொல்வார்கள். சாத்தான் சர்ப்பத்தைப் போல மாய்மாலக்காரன். ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் மனுஷர். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். கர்த்தர் நம்மை மனுஷர் மத்தியில் ஊழியம் செய்யுமாறுகிறார். எல்லா மனுஷரும் நமது ஊழியத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. மனுஷர்களில் சிலர் நமக்கும் நம்முடைய ஊழியங்களுக்கும் சத்துருக்களாக இருப்பார்கள். நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ண முயற்சி பண்ணுவார்கள். அவர்களுடைய தீய முயற்சியில் அவர்கள் வெற்றியும் பெறுவார்கள். நம்மை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். தங்களுடைய ஜெப ஆலயங்களில் நம்மை வாரினால் அடிப்பார்கள். இவை எல்லாமே நமக்கு எதிராக சத்துருக்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிகளாகும்.
சட்டம் என்னும் பெயரிலும் நீதி என்னும் போர்வையிலும் நல்லவர்கள் துன்புறுத்தப்படுவது பல்லாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இது ஒரு சரித்திர உண்மை. நம்முடைய சத்துருக்கள் நம்மை அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போய் நம்மீது குற்றம் சுமத்துவார்கள். நாம் ஊழியம் செய்யும் போது நமக்கு சாதாரண ஜனங்களிடமிருந்து மாத்திரமே பிரச்சனைகள் வரும் என்று நினைக்கக்கூடாது. அதிகாரத்தில் உயர் பதவிகளை வகிப்பவர்கள் மூலமாகவும் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி உள்ளதை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் இருந்து நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். நீதிமன்றங்களிலும் ஆலோசனை சங்கங்களிலும் விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும். எல்லா ஜப ஆலயங்களிலும் ஆலோசனை சங்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கத்திலும் 3 முதல் 23 புருஷர்கள் வரையிலும் ஆலோசனைக்காரர்களாக இருப்பார்கள். எல்லா வழக்குகளையும் இவர்களே விசாரிப்பார்கள். இவர்களுடைய விசாரிப்புக்கு பின்பே வழக்குகள் சனகரிப் எனப்படும் பெரிய நீதிமன்றத்திற்கு செல்லும். ஆலோசனை சங்கங்கள் விசுவாசிகளை புறம்பே தள்ளும், வாரினால் அடிக்கும், கல்லால் அடித்து கொல்லும். பெற்றோரை கொலை செய்யும் பிள்ளைகள். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். தாங்கள் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவதையும் ஊழியக்காரர்கள் எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் நம்மை துன்புறுத்துவதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய கோப வெறி சாதாரணமாக தணியாது. ஆகையினால் பரிசுத்தவான்களின் விசுவாசமும் பொறுமையும் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க வேண்டும். தங்களுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதற்கும் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாக மரிப்பதை தேவனுடைய தெய்வீக ஞானம் அனுமதிக்கிறது. பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாக மரிக்கும் போது அவர்கள் சிந்தும் இரத்தம் சத்தியத்திற்கு முத்திரையிடுகிறது, சபைக்கு விதையாக விதைக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பரிசுத்தவான்கள் தங்களுடைய மரணத்திற்கு பயப்படக்கூடாது. மரணத்திற்கு பயந்து ஊழியத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. மரணம் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார். இந்த உபதேசத்தை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பணிவோடும் விசுவாசத்தோடும் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியத்து நிமித்தமாக மரணம் வந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசமும் உறுதியும் நம்மிடத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியத்திற்கு எதிராக சாத்தான் போடும் திட்டங்கள் எல்லாம் தோற்றுப்போகும். கிறிஸ்துவின் ராஜ்யம் விஸ்தாரமாகும். நம்மை பகைக்கிறவர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மை பகைப்பார்கள். இந்த பகை உணர்வே எல்லா உபத்திரவங்களுக்கும் மூல காரணம். கிறிஸ்து யாரை நேசிக்கிறாரோ அவரை இந்த உலகம் பகைக்கிறது. இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவையும் பகைத்தது. முகாந்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் நாம் அவருடைய சாயலை பெற்றிருக்கிறோம். அவருடைய காரியமாக நாம் ஊழியம் செய்கிறோம். முகாந்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பகைத்த இந்த உலகம் அவருடைய சாயலாக இருக்கிற நம்மையும் பகைப்பது அதிக நிச்சயம். மற்றவர்கள் நம்மை வெறுக்கும் போது நமக்கு வேதனையாக இருக்கும். நமது சொந்த காரியமாக நம்மை யாராவது வெறுத்தால் அது உலக பிரகாரமான வெறுப்பு. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும் போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லோரும் நம்மை வெறுப்பார்கள். இதுவே நம்முடைய சத்துருக்கள் நம்மை பகைப்பதற்கு மூல காரணம். அவர்கள் நம்மை வெறுக்கவில்லை, நம்மை அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள். நல்ல காரணத்திற்காக நாம் ஜனங்களுடைய கோபத்தை தாங்கிக் கொள்ளலாம். நம்முடைய பிரச்சனைகளை சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கூறலாம். விசேஷமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பித்து விட்டு அவருக்காக தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். பெயல்செபூல். சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் நம்மை பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். அத்தோடு நின்று விடுவதில்லை, நம்மீது தாராளமாக குற்றம் சுமத்துகிறார்கள். நம்மை அவமானப்படுத்துவதற்காக நமக்கு அவப்பெயர்களையும் கொடுக்கிறார்கள். நம்முடைய நடத்தையை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துவதற்கு துடிக்கிறார்கள். நம்மை தூஷிக்கிறவர்களின் உண்மையான சுபாவம் அருவருப்பானது. தங்களுடைய உண்மையான குணத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை.
ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்டிருக்கும் ஓநாய்களைப் போல இந்த உலகத்தில் அலைகிறார்கள். அப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள்தான் கர்த்தருக்காக ஜனங்களுக்கு நன்மை செய்யும் ஊழியக்காரர்களை தூஷிக்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெயல்செபூல் என்று அழைத்தார்கள். இந்த பெயர் பிசாசுகளின் தலைவனுக்கு கொடுக்கப்படும் பெயராகும். தேவனுடைய குமாரனை ஜனங்கள் பிசாசுகளின் தலைவன் என்று அழைத்து அவமானப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும். பிசாசுகள் மனுஷருக்கு தீங்கு செய்யும் என்பதும் ஜனங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை பிசாசுகளின் தலைவன் என்று கூறுவதனால் அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வந்தவர் அல்ல என்றும் ஜனங்களுக்கு தீமை செய்யவே வந்தவர் என்றும் பொய் விளம்பரம் செய்கிறார்கள். சாத்தானுக்கு சத்துருவாக இருக்கிறவரை இவர்கள் சாத்தானுடைய சிநேகிதர் என்று அறிவிக்கிறார்கள். சாத்தானுடைய பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் என்று கூறுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் பிசாசின் கோட்டையை தகர்த்து எறிந்தார்கள். அவர்களையும் இந்த உலகம் பிசாசுகள் என்றே அழைத்தது. சாத்தானும் அவனுடைய பிசாசுகளும் தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகின்றன. அவற்றால் வெற்றிகரமாக யுத்தம் பண்ண முடியாது. இருந்தாலும் பிசாசுகள் தாங்கள் வெற்றி பெறுவது போன்று பாசாங்கு பண்ணுகின்றன. யுத்தம் பண்ணுவது போன்று நடிக்கிறார்கள். பொய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் தேவகுமாரனை பெயல்செபூல் என்று அழைத்தார்கள். கர்த்தருடைய அப்போஸ்தலர்களை இதைவிட மோசமான பெயரினால் அழைத்து அவமானப்படுத்துவார்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை விட மேன்மை அடையலாம் என்று எதிர்பார்க்க கூடாது. கிறிஸ்து மட்டுமே கர்த்தரும் ஆண்டவருமாக இருக்கிறார். ஒரு சீஷனுடைய வாழ்வில் அவன் தன் போதகனைப் போல உயரலாம். விசுவாசிகளும் கிறிஸ்துவை போல ஆக வேண்டும். இதன் பொருள் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை போன்று உயர்ந்து விட்டதாக யாரும் பெருமைப்படக்கூடாது. நாம் எந்தெந்த வழிகளில் இயேசுவை போல ஆக வேண்டும்? நீதியில், உலக காரியங்களில் இருந்து விடுதலை பெறுவதில், சுயத்தை சிலுவையில் அறைவதில், புதிய ஜீவனில் ஜீவிப்பதில், உபத்திரவங்களை சகித்துக் கொள்வதில், கிரியைகளில், ஆவியின் கனியில், தேவனுடைய ஊழியத்திற்காக வேறு பிரிக்கப்பட்டு இருப்பதில், வெளிச்சத்தில் நடப்பதில், தேவனோடு ஐக்கியமாக இருப்பதில், மற்றவர்களுக்காக பாடு அனுபவிப்பதில், ஜீவியத்திலும் நடத்தையிலும், சோதனைகளை சகித்துக் கொள்வதில், தேவனுடைய பரிபூரணத்தை வெளிப்படுத்துவதில். பெயல்செபூல் என்பது பெலிஸ்திய தேவதை. இது ஈக்களின் தெய்வம். யூதர்கள் இதை பீல்சிபப் என்று மாற்றினார்கள். இது குப்பைமேட்டு தெய்வம் என்றும் பிசாசுகளின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறது. பட்டயமும் பிரிவினையும். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். தாம் இந்த பூமியின் மேல் பட்டயத்தை அனுப்ப வந்ததாகவும் குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்க வந்ததாகவும் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மீது தற்காலிக சமாதானத்தை அனுப்ப வரவில்லை. இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், பதவி சுகங்கள் ஆகியவையெல்லாம் தற்காலிகமான சமாதானங்களாகும். இயேசு கிறிஸ்து இதுபோன்ற சாதாரண சமாதானத்தை கொடுப்பதற்கு பதிலாக நமக்கு தேவனோடு மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறார். இது நித்திய சமாதானம். இதனால் நமது மனச்சாட்சியில் மெய்யான சமாதானம் உண்டாகும். நமது சகோதரரோடு சமாதானமாக இருப்போம். ஆயினும் நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இந்த உலகம் முழுவதிலும் பூரண சமாதானம் நிரம்பி இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்து விட்டார்கள். இவர்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பரிசுத்தவான்கள் துன்மார்க்கருடைய உபத்திரவங்களை எதிர்பார்த்தும் சகித்தும் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது சமாதானத்தை எதிர்பார்க்காமல் பட்டயத்தை எதிர்பார்க்க வேண்டும். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சத்திய வசனம் என்னும் பட்டயத்தை கொடுப்பதற்காக வந்தார். விசுவாசிகள் சத்தியம் என்னும் பட்டயத்தை கொண்டே இந்த உலகத்தோடும் உபத்திரவம் என்னும் பட்டயத்தோடும் யுத்தம் பண்ண வேண்டும். உபத்திரவம் என்னும் பட்டயத்தினால்தான் இந்த உலகம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுகிறது.
ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி கூறிய போது அவனுடைய சாட்சியை கேட்டவர்கள் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இவர்களுடைய கொடூரமான இருதயங்களை கர்த்தருடைய வசனம் என்னும் பட்டயத்தினால் வெட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து தமது சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் அனுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சுவிசேஷம் என்னும் பட்டயத்தை தங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் சாத்தானுக்கு விரோதமாக பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து அனுப்பியிருப்பது சுவிசேஷத்தின் பட்டயம். சுவிசேஷம் என்னும் அந்த பட்டயத்தை கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாம் பற்றி கொள்ள வேண்டும். நமது ஊழிய அனுபவத்தில் சமாதானத்தை எதிர்பார்க்காமல் பிரிவினையை எதிர்பார்க்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரித்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்ததாக கூறுகிறார். சுவிசேஷத்தினால் குடும்பத்திற்குள் பிரிவினை வராது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறவர்கள் மூலமாகவே குடும்பத்தில் பிரிவினைகள் உண்டாகும். விசுவாசிக்கிறவர்கள் அவிசுவாசிகளை கடிந்து கூறுவார்கள். இதனால் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையில் பிரிவினை வரும். இந்த உலகத்தில் ஏராளமான யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த யுத்தங்களுக்கெல்லாம் மூல காரணம் மார்க்கங்களினால் உண்டாகும் கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளுமாகத்தான் இருக்கும். உபத்திரவப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய கோபத்தினால் உபத்திரவம் பண்ணினாலும் விசுவாசிகள் உபத்திரவப்படும் போது அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எதையும் மறைக்காமல், ஒளிவு மறைக்காக வைக்காமல் எல்லாவற்றையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். தம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு என்னென்ன பாடுகள் எல்லாம் எதிர்நோக்கியுள்ளன என்பதை மறைக்காமல் கூறிவிடுகிறார். ஆகையினால் நாம் ஊழியத்திற்கு புறப்படும் முன்பாக ஊழியத்தின் நிமித்தம் உண்டாகக்கூடிய பாடுகளை எல்லாம் தியானித்து பார்த்து கர்த்தருக்குள் நமது விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அமர்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். கணக்கு பார்க்காமல் புறப்பட்டு போய் ஒன்றும் செய்ய முடியாமல் தோல்வி அடைந்து திரும்பி வரக்கூடாது. பிரச்சனை பண்ணுகிறவர்கள். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் யாரால், யார் மூலமாக வரும் என்று இயேசு கிறிஸ்து விவரித்து கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான். நரகமும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் மூலமாக மனுஷ ஏராளமான பிரச்சனைகள் வருகிறது. ஊழியக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் வருகிறது. என்றாலும் ஊழியக்காரர்கள் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளும் சாத்தான் மூலமாகவே வருகிறது என்று ஒட்டுமொத்தமாக கூற முடியாது. யாருக்கு நாம் நற்செய்தியை அறிவித்து ஊழியம் செய்கிறோமோ அவர்கள் மூலமாகவும் ஊழியக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஊழியக்காரர்களுக்கு யார் மூலமாக பிரச்சனைகள் வரும் என்பதை இவ்வாறு சுருக்கமாக கூறலாம். மனுஷர்கள் மூலமாக, ஜெப ஆலயங்களில் உள்ள மார்க்க தலைவர்கள் மூலமாக, அதிபதிகள் மூலமாகவும், ராஜாக்கள் மூலமாகவும், உயர்ந்த பதவி வகிக்கும் அதிகாரிகள் மூலமாகவும், எல்லா மனுஷர் மூலமாக, மொத்த குடும்பத்தார் மூலமாக. மனுஷரை குறித்த எச்சரிப்பு. ஊழியக்காரர்கள் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் ஊழியக்காரர்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். தங்கள் ஜெப ஆலயங்களில் பரிசுத்தவான்களை வாரினால் அடிப்பார்கள். ஊழியக்காரர்கள் மீது மனுஷர்கள் கோபப்படும் போது அவர்கள் தங்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். பிசாசின் குணம் இவர்களை ஆளுகை செய்கிறது. மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் உறவினராகவும் சிநேகிதராகவும் இருக்கலாம். இருந்தாலும் நாம் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். மனுஷர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் எலும்பின் எலும்பாகவும் ஒரே இரத்தமாகவும் இருக்கிறார்கள். இருப்பினும் பரிசுத்தவான்களுக்கு இதே மனுஷர்கள் மூலமாகவே உபத்திரவம் உண்டாகிறது. மனுஷனுடைய உள்ளான சுபாவம் பரிசுத்தப்பட வேண்டும். பழைய மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மனுஷனுடைய பழைய சுபாவம் வெளிப்பட்டு இவர்கள் இந்த பூமியில் சாத்தானின் பிரதிநிதிகளாக செயல்படுவார்கள். தங்களுடைய பொல்லாத சுபாவங்களை வெளிப்படுத்துவார்கள். ஆகையினால் இப்படிப்பட்ட மனுஷரை குறித்து ஊழியக்காரர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எல்லா மனுஷருமே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தேவ சாயலை உடைய மனுஷரே தேவ சாயலை உடைய ஊழியக்காரரை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர்களை வாரினால் அடிக்கிறார்கள்.
ஜபாலயம் என்பது யூதருடைய ஆராதனை ஸ்தலமாகும். தேவனை ஆராதிப்பதற்காக இங்கு பக்தியுள்ள யூதர்கள் கூடி வருகிறார்கள். பக்தியுள்ள இவர்களே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் அப்போஸ்தலர்களை வாரினால் அடிக்கிறார்கள். ஜப ஆலயத்தின் கட்டுப்பாடுகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் விதிகளுக்கும் உட்பட்டு இவர்கள் அப்போஸ்தலரை வாரினால் அடிப்பதாக கூறுகிறார்கள். இவர்களை அடிப்பது தங்களுடைய மார்க்கத்தின் ஒரு பகுதியாகவே இவர்கள் கருதுகிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடிகளால் 5 தரம் ஜபாலயத்தில் அடிக்கப்பட்டார். கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் இதுபோன்ற பாடுகளை மார்க்க தலைவர்கள் மூலமாக அனுபவிக்க வேண்டும். இவர்கள் ஜப ஆலயங்களில் ஊழியக்காரர்களை அடிப்பதோடு தங்களுடைய தண்டனைகளை நிறுத்திவிடாமல் அவர்களை கொலை பண்ணுவதற்கும் புறம்பே தள்ளுகிறார்கள். அப்போஸ்தலர்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அதிபதிகளும் ராஜாக்களும் இவர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கிறவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், ஜனங்களை ஆளும் பொறுப்பு வகிக்கிறவர்கள். யூதர்கள் அப்போஸ்தலர்களை தங்களுடைய ஜப ஆலயங்களில் வாரினால் அடித்து துன்புறுத்தி அதன் பின்பு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக ரோம அரசாங்கத்தாரிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவையும் ரோம பேரரசிடம் ஒப்புக் கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நம்மையும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போவார்கள். இவர்களுக்கு நம்மை துன்புறுத்தும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லோராலும் என்பதற்கு துன்மார்க்கர் எல்லோராலும் என்று பொருள். எல்லோராலும் என்னும் வார்த்தையை துன்மார்க்கரை குறிக்கும் பொதுவான வார்த்தையாக இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களை ஒரு சிலரே நேசிக்கிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒரு சிலரே ஆதரவாக இருக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு சத்துருக்களாகவே இருக்கிறார்கள். ஆகையினால் கிறிஸ்துவின் சிநேகிதர்களை எல்லோரும் பகைக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியம் நடைபெறும் காலம் வரையிலும் துன்மார்க்கர்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பகைத்துக் கொண்டே இருப்பார்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுடைய இருதயங்களில் கர்த்தருக்கு விரோதமான குணம் விஷத்தன்மை போல பரவி இருக்கிறது. குடும்பத்திற்குள் விரோதம். சகோதரன் தன் சகோதரனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பான். தகப்பன் தன் பிள்ளையை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பான். மகளுக்கும் தாய்க்கும் பிரிவினை உண்டாயிருக்கும். மருமகளுக்கும் மாமிக்கும் விரோதம் உண்டாயிருக்கும். பொதுவாக தாயும் மகளும் அன்பாக இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அவர்களுடைய பெற்றோரும் பிள்ளைகளும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே என்னும் வாக்கியத்தின் பிரகாரமாக குடும்பத்திற்குள் பிரிவினை உண்டாகும். குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு இதுவரையிலும் அவரை நேசித்து வந்த குடும்பத்தார் அவருடைய ரட்சிப்பின் நிமித்தமாக அவரை வெறுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. நேசமாக இருக்க வேண்டியவர்கள் விசுவாசிகளுடைய பொதுவான சத்துருக்களோடு ஒன்று சேர்ந்து விசுவாசிகளை துன்புறுத்துவார்கள். சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக அன்போடும் ஐக்கியமாகவும் இருக்க வேண்டிய குடும்ப உறவு பிரிந்து போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த பிரிவினைக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய உபதேசத்தின் மீதும் ஏற்பட்டுள்ள வெறுப்பே காரணம். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று தாவீது தன்னுடைய சத்துருவை குறித்து சங்கீதமாக பாடுகிறார். சங்கீதம் 55:12-13. குடும்பத்தார் மூலமாக பிரச்சனை வரும்போது மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். குடும்பத்தினருடைய பகையை தீர்த்து வைப்பது மிகவும் சிரமம். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது என்று வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 18:19. கர்த்தருடைய ஆலோசனைகள். கர்த்தருடைய அப்போஸ்தலர்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதிகமாக ஊழியம் செய்யும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கும். பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் நம்மை தனியாக தவிக்க விட்டுவிட மாட்டார். பிரச்சனைகள் உண்டாகும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தகுந்த ஆலோசனைகளை கூறுகிறார். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்கள் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போது
அவர்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். தேவனுடைய வழியை புரிந்து கொள்ளும் ஞானம் ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டும். தேவ ஞானம் எல்லா வேளைகளிலும் பிரயோஜனம் உள்ளது. அதிலும் சிறப்பாக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கும் போது தேவனுடைய வழியை புரிந்து கொள்ளும் ஞானம் ஊழியக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவையில்லாமல் பாடுகளை அனுபவிப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. இந்த உலகத்தில் ஊழியக்காரர்களுக்கு உபத்திரவம் உண்டாகும். இது தேவனுடைய சித்தம். அதே வேளையில் ஊழியக்காரர்கள் தேவையில்லாமல் அதிக உபத்திரவங்களில் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடாது. சட்டத்தின் பிரகாரமாகவும் நீதியின் பிரகாரமாகவும் ஊழியக்காரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுடைய சொந்த ஜீவனை நேசிக்காமல் அதை வெறுத்து ஊழியம் செய்கிறார்கள். உலகத்தின் ஆசா பாசங்களையும் வசதிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். அதே வேளையில் ஊழியக்காரர்கள் தங்களுடைய சொந்த ஜீவன்களுக்கு சத்துருக்களாக மாறிவிடக்கூடாது. நமது தலைகளில் நாமே தேவையில்லாமல் பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த விஷயத்தில் ஊழியக்காரர்கள் மிகுந்த ஞானத்தோடு இருக்க வேண்டும். புறாக்களைப் போல கபடற்றவர்கள். மற்றவர்களுக்கு நாம் ஒரு தீங்கும் செய்யவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் அன்போடும் ஊழியம் செய்ய வேண்டும். நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்ளக்கூடாது. அதே வேளையில் நாம் மற்றவர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடாது. ஒரு புறா வேறு யாருக்கும் தீங்கு நினைக்காது. தன்னுடைய பாடுகளை எல்லாம் அது சகித்துக் கொள்ளும். மற்றவர்களை தாக்க முன்வராது. அதுபோல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினையாமல் புறாவை போல தீமையை சகித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை தாக்கும் விஷயத்தில் சர்ப்பங்களைப் போல ஊழியக்காரர்கள் செயல்படக்கூடாது. புறாக்களைப் போல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய போது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மீது வந்து இறங்கினார். கிறிஸ்துவின் ஆவியில் பங்கு பெற்றிருக்கிற எல்லா விசுவாசிகளிடத்திலும் புறாவை போன்ற சாந்தமான ஆவி இருக்க வேண்டும். பிறரை நேசிக்க வேண்டும். மற்றவர்களோடு சண்டை போடுவதற்கு முந்திக் கொள்ளக்கூடாது. மனுஷரை குறித்த எச்சரிப்பு. நம்மை காத்துக் கொள்வதில் எப்போதும் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஆபத்தான சகவாசங்களை விலக்கி ஒதுக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலும் செய்கையிலும் மிகுந்த எச்சரிப்போடும் ஞானத்தோடும் செயல்பட வேண்டும். கிருபை உள்ளவர்கள் எப்போதும் எச்சரிப்போடு இருப்பார்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து தமது சீஷர்கள் எல்லோரையும் நம்பினார். ஆனால் அவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தே இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். ஆகையினால் மனுஷரை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம்? அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு பல உபத்திரவங்கள் வரும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியக்காரர்களை அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் ஒப்புக்கொடுப்பார்கள். உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களுக்கு முன்பாக நாம் நிறுத்தப்படும் போது மிகுந்த கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் எப்படி பேசுவது என்றும் என்னத்தை பேசுவது என்றும் நாம் கவலைப்படக்கூடாது. நமது இருதயம் விவேகமுள்ளதாக இருக்க வேண்டும். மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆறுதலான சிந்தனைகளும் சமாதானமுள்ள சாந்த சிந்தனைகளும் நமது உள்ளத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் மீது வைத்துவிட வேண்டும். நாம் விசாரிக்கப்படும் போது நமது சுய புத்தியின் மேல் சாராமல், நமது சாதுரிய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்னத்தை பேசுவது என்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக என்னத்தை செய்வது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நமது ஜீவியம் பெருமையுள்ள வார்த்தைகளினால் நிரம்பி இராமல் கிருபையுள்ள வார்த்தைகளினால் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் எப்போதுமே சமாதானத்தை நாட வேண்டும். குழப்பத்தையும் சண்டையையும் பிரிவினையையும் நாடக்கூடாது. பேச வேண்டிய சூழ்நிலைகளில் பேச வேண்டிய வார்த்தைகளை தருமாறு நாம் பரிசுத்த ஆவியானவரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி முடியாது என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மையும் நம்முடைய உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஒரு பிரிவினர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்களா என்று முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். நமது பாதுகாப்பிற்காக நாம் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கடந்து போவது மிகவும் நல்லது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தில் மிகுந்த பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டாகும் போது அவர்கள் தப்பித்துச் செல்வதற்கு தேவன் ஒரு வழியை திறந்து கொடுத்தால் அந்த வழியாக ஊழியக்காரர்கள் தப்பித்துச் செல்ல தயங்கக்கூடாது. பதிவிருந்து ஓடுகிறவன் மறுபடியும் யுத்தம் பண்ண வருவான். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஆபத்து வேளைகளில் தங்கள் ஊழிய ஸ்தலங்களை விட்டு வேறு இடங்களுக்கு ஊழியம் செய்ய போவது அவமானமான செயல் அல்ல. மறுபட்டணத்திற்கு தேவைப்பட்டால் ஓடிப்போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவே ஊழியக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் ஓடிப்போகும்போது நமது விசுவாசத்தை விட்டு விலகி ஓடிப்போகவில்லை. இனிமேல் ஊழியம் செய்யக்கூடாது என்று தோற்றுப்போய் ஓடிப்போகவில்லை. ஓரிடத்தில் ஊழியம் செய்வதற்கு பதிலாக ஆபத்துக்களின் நிமித்தமாக மற்றொரு இடத்திற்கு ஊழியம் செய்வதற்காகவே ஓடிப்போகிறோம். ஓடிப்போனாலும் நமது கடமைகளில் இருந்து நாம் தவறுவதில்லை. நமக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய மாற்று வழிகளையும் ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். சான்றாக மத்தேயு 10:16 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் எச்சரிப்புகளும் 10, 19, 20 ஆகிய வசனங்களில் அவற்றுக்கு மாற்று வழியும் உள்ளன. அதுபோலவே மத்தேயு 10, 21, 22 ஆகிய வசனங்களில் எச்சரிப்புகளும் மத்தேயு 10, 23 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் அவற்றுக்கு மாற்று வழிகளையும் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஒரு பட்டணத்தில் இருந்து ஒரு ஊழியக்காரர் ஓடிப்போவதினால் அவர் கோழையோ அல்லது மோளையோ அல்ல. அது ஞானமான செயல். சுவிசேஷ பிரபரியத்திற்கு இது உதவி புரியும். துன்மார்க்கரின் கண்ணிகளில் இருந்து நாம் தப்பி பலருக்கு சத்தியத்தை அறிவித்து தொடர்ந்து ஊழியம் செய்யலாம். ஒரு ஊழியக்காரர் துன்பப்படுத்தப்படும் இடத்தில் தொடர்ந்து தங்கியிருந்து கொலை செய்யப்படுவாரானால் அவருடைய ஊழியம் அவருடைய மரணத்தோடு முடிந்துவிடும். அவரால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. மனுஷகுமாரன் வருவதற்கு உள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்பது சத்தியமான வாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல் பட்டணங்கள் எல்லாவற்றிலும் சுவிசேஷத்தை அறிவித்து சுற்றி முடிக்க முடியாது. ஆதி திருச்சபை உலகத்திற்கு முழுவதுமாக சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. கிபி 70ஆம் ஆண்டில் ஆதிகால கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டதும் எருசலேம் அழிக்கப்பட்டதும் இதற்கு முக்கியமான காரணம். திருச்சபை இன்னும் பூரணமாக முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. 1000 வருஷ அரசாட்சி வரையிலும் இந்த பிரச்சனை தொடரும். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை. பாவத்திற்கு பயப்படாமல் அதை வெறுக்கிறவர்கள் உபத்திரவத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த பூமி அகன்று போனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதற்கு பயப்படக்கூடாது. ஏனெனில் நமது தேவன் நல்லவர். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் நடைபெறாது. அவர் எதை செய்தாலும் நல்ல காரணத்திற்காகத்தான் செய்வார். தேவனுடைய கிருபையின் மூலமாக இந்த நல்ல நம்பிக்கையை நம்முடைய இருதயத்தில் பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மீது பூரண அதிகாரம் இல்லை. சத்துருவின் அதிகாரம் ஒரு வரம்புக்கு உட்பட்டது. அவர்களால் நமது சரீரத்தை மாத்திரமே கொல்ல முடியும். இதுவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகபட்ச அதிகாரம். இவர்களால் நமது ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆத்மாவிற்கு நம்முடைய சத்துருக்களால் எந்த சேதத்தையும் உண்டு பண்ண முடியாது. நாம் தேவனையும் அவருடைய அன்பையும் விட்டு பிரிக்கப்படும் போது நமது ஆத்மா மரித்து போகிறது. தேவனும் அவருடைய அன்புமே நமது ஆத்மாவிற்கு ஜீவனாக இருக்கிறது. சத்துருக்களினால் ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் இந்த உலகத்தில் இருந்து நம்மை பிரிக்கலாம். இவற்றால் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ ஆகிய இவற்றால்
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நமது ஆத்மாவை பொக்கிஷங்களை பாதுகாப்பது போல பாதுகாக்க வேண்டும். மனுஷரை குறித்த பயம் நமக்குள் உண்டாகக்கூடாது. நம்முடைய சத்துருக்களால் நம்முடைய எலும்புகளைத்தான் நொறுக்க முடியும், நம்முடைய ஆத்துமாக்களை தொட முடியாது. மனுஷரை குறித்து நாம் பயப்படக்கூடாது. அதே வேளையில் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவன் நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர். நரகம் ஆத்மாவும் சரீரமும் அழிக்கப்படும் இடமாகும். தேவனுடைய வல்லமையினாலேயே இந்த அழிவு வருகிறது. தேவன் சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவர். ஆகையினால் இந்த உலகத்தில் உள்ள யாவரும் தேவனுக்கு பயப்பட வேண்டும். எல்லா பரிசுத்தவான்களும் தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். மனுஷருக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிவதே நமக்கு பாதுகாப்பானது. பேதுருவும் யோவானும் கர்த்தரை குறித்து பேசக்கூடாது என்று யூத மார்க்கத்து தலைவர்கள் தடை பண்ணினார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் மனுஷருக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று இவர்கள் இருவரும் யூத மார்க்கத்து தலைவர்களிடம் கூறினார்கள். அப்போஸ்தலர் 4:19. மனுஷருக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே நல்லது. வெளிச்சத்திலே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளிலே பிரசித்தம் பண்ணுங்கள். ஊழியத்தில் நமக்கு உண்டாகும் உபத்திரவத்தின் நிமித்தம் ஒரு பட்டணத்தில் இருந்து மற்றொரு பட்டணத்திற்கு ஓடிப்போனாலும் நமது சுவிசேஷ ஊழியத்தை விட்டு விலகி ஓடிவிடக்கூடாது. உலகம் முழுவதும் சென்று நித்திய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இதுவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியம். இந்த ஊழியத்தில் இருந்து பின்வாங்கி போய்விடக்கூடாது. சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்யாதவாறு நம்மை தடை பண்ணுவதற்கு சாத்தான் பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். மோசமான பல திட்டங்களை தீட்டியிருப்பான். கர்த்தருக்காக நாம் செயல்படாதவாறு நம்மை அடக்கி வைக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் நாம் அடங்கி போய்விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு இருளில் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு வெளிச்சத்தில் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை ரகசியமாக செய்யவில்லை, எல்லோருக்கும் தெரியும்படியாக வெளிப்படையாகவே செய்தார். தாம் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினதாகவும் ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லோரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்து வந்ததாகவும் அந்தரங்கத்திலே தாம் ஒன்றும் பேசவில்லை என்றும் இயேசு தமது ஊழியத்தை பற்றி கூறுகிறார். அப்போஸ்தலர்கள் சுவிசேஷ செய்தியை வெளிச்சத்திலே சொல்ல வேண்டும். மறைவிடத்தில் கூறாமல் வீடுகளின் மேல் நின்று பிரசித்தம் பண்ண வேண்டும். சுவிசேஷத்தின் உபதேசம் ஒரு சிலருக்கு மட்டும் உரியது அல்ல, அது எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோருக்கும் பொதுவானதை எல்லோருக்கும் முன்பாக ஒளிவு மறைவு இல்லாமல் அறிவிக்க வேண்டும். பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். அந்த மேல் வீட்டில்தான் புறஜாதியாருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய தரிசனத்தை ஆவியானவர் அவருக்கு கொடுத்தார். சுவிசேஷத்தின் எந்த பகுதியையும் மூடி வைக்க வேண்டிய அவசியம் எதுவுமில்லை. தேவனுடைய பூரணமான ஆலோசனையை எல்லோருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சப்தமாகவும் தெளிவாகவும் முழுமையாகவும் அறிவிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கு ஊழியத்திலே பாடுகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உற்சாகமூட்டும் சில ஆலோசனைகளையும் கூறுகிறார். பாடுகள் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நமது பலவீனத்தில் அவருடைய பலன் நம்மை பூரணமாய் தாங்குகிறது. கிழக்கு தேசங்களில் வீடுகளில் கூரை தட்டையாக இருக்கும். ஜனங்கள் அதன் மீது குடும்ப விழாக்களை கொண்டாடுவார்கள். முக்கியமான அறிவிப்புகளையும் வீட்டின் மேல் மாடியில் கூறுவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, சத்தியத்தை மறைக்கக்கூடாது. சத்தியத்தை வெளிச்சத்திலும் வீட்டின் கூரை மீதும் தைரியமாக பேச வேண்டும்.